ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அர்ஜுன் ஆரோஸ். இன்றைக்கி நம்ம செஸ் தான் விளையாட போகிறோம். செஸ்ஸில் ஃபஸ்ட் லெவல் பிகினிங் லெவல்லேருந்து நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம வந்து செஸ் விளையாண்டுட்ருக்கோம். பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிக்க தான் போகிறோம், அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஜெயிச்சிடலாம். ஓகேவா? நேராக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு யானையை வச்சுட்டு எப்படி அடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த குயினை அடிச்சாச்சு. இனிமேல் வெற்றி நம்ம பக்கம் தான் கைஸ். ஆனால் யானையை கொண்டுட்டாங்க. பரவாயில்ல, குயினுக்கு யானை பரவாயில்ல. யானைக்கு குயினு பரவாயில்ல. ஏன்னா குயினு நிறையா எங்கே வேணாலும் போகும். அதனால நம்ம யானை ஸ்ட்ரெயிட்டாக போகும், சைடில் போகும். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. இன்னொன்று யானை எடுத்துட்டு வெற்றி நமக்கு தான் கைஸ். நமக்கு வெற்றி நம்ம பக்கம்தான் காற்று வீசிட்டுருக்கு. நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்க கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிப்போம். இப்போ நம்ம வந்து யாரை தூக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். யாரையும் தூக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். இங்கே தூங்கினா செக்மெண்ட் கிடச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம யாரை தூக்கலாம்? இந்த சைடு வந்துடுவோம். இப்போ அதை கொண்டுருவோம். இப்போ நம்ம ஒரு பிளானில் தான் கைஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை கொண்டுட்டு இந்த யானையை கொண்டுடலாமா எப்படி நினைக்கிறேன். இப்போ நம்ம யானையை கொண்டுடலான்னு நினைக்க காய்ஸ். கொண்டாச்சு, நம்மளோட யானையை கொண்டாச்சு. இப்போ இதை கொண்டுடலாம். இந்த குதிரையை கொண்டுடலான்னு நினைக்கிறேன். இப்போ இதை கொண்டாச்சு. செக்மெண்ட் போடி வேற மாதிரி கைஸ். செக்மெண்ட்டே போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு செக்மெண்ட் போடணும். நம்ம பக்கம்தான் கைஸ் காற்று வீசிட்டுருக்கு. நம்மளை விட்டால் யாருமே இல்லை இந்த செஸ்ஸில் ஜெயிக்கிறதுக்கு. அந்தளவுக்கு நம்ம கில்லிக்காடி. செஸ்ல எல்லாம் நாங்கள் கில்லிட. இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம் கைஸ். இன்னும் அந்த கிங்கு மட்டும்தான் இருக்குது. அதை எப்படியாச்சும் வளைச்சி பிரிச்சிடணும். இதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன் கைஸ். பார்க்கிங்களா என்னோட ட்ரிக்கை? இப்போ வாங்க, இன்னொரு ட்ரிக்கை. இப்போ இதை மேலே கொண்டு போனதுக்கப்புறம் இதை யானையை கிளிக் பண்ணி இங்கே வச்சுட்டு அதை கீழே கொண்டு வந்துடுவோமா? அதை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். இப்போ ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த குயினை எப்படியாச்சும் வெளியில் எடுக்கணும். குயினை எடுத்ததுக்கப்புறம் இங்கே செக்மெட்டா, இது இங்கே விட்டா செக்மெட்டா. இப்போ இதை எடுத்து இங்கே விட்டோம்னா அவ்வளோதான் காய்ஸ். நம்ம பக்கம் வெற்றி வந்து விட்டதே. எஸ் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் சீயிங். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.